ஈரோடு மாவட்டம் பவானி அருகே கோவா சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக திரும்பி வந்து கொண்டிருந்த யூடியூபர் குறுக்கே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் கூலி தொழிலாளி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அதிவேக பயணம் விபத்தில் முடிந்தது எப்படி? ஈரோடு மாவட்டம் பவானி புது காடையாம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் 20 வயதான சந்தோஷ்குமார். இவர் சாண்டி வியூஸ் என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார். 2 லட்சத்திற்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்களை கொண்டுள்ள இவர் இருசக்கர வாகனத்தில் வெளியூர்களுக்கு சென்று வருவதை வீடியோவாக பதிவு செய்து பார்வையாளர்களை கவர்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் தன்னுடைய நெருங்கிய நண்பரான கவின் என்பவருடன் சேர்ந்து விலை உயர்ந்த KTM டியூக் பைக்கில் கோவாவிற்கு சுற்றுலா சென்றுள்ளார். சில நாட்களுக்கு முன்பு பவானி அருகே காடையாம்பட்டியிலிருந்து புறப்பட்டு கோவாவிற்கு சென்றவர்கள் சனிக்கிழமை இரவு கோவாவில் இருந்து மீண்டும் சொந்த ஊருக்கு புறப்பட்டு வந்து கொண்டிருந்தனர். பவானி அருகே தொப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் சன்னியாசிப்பட்டி பிரிவு அருகே இருசக்கர வாகனத்தை யூடியூபர் சந்தோஷ்குமார் ஓட்டி வந்துள்ளார். அப்போது சன்னியாசிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 42 வயதான சதீஷ்குமார் மற்றும் 36 வயதான சந்தோஷ் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் பிரதான சாலையை கடக்க முயன்றுள்ளனர். தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக வந்து கொண்டிருந்த யூடியூபர் சந்தோஷ்குமார் திடீரென சாலையின் குறுக்கே வந்த சதீஷ்குமாருடைய பைக்கின் மீது மோதியுள்ளார். இதில் சதீஷ்குமார் தலை மற்றும் கழுத்து பகுதியில் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பைக்கை ஓட்டி வந்த யூடியூபர் சந்தோஷ்குமாருக்கு இடுப்பு எலும்பில் முறிவு ஏற்பட்டது. யூடியூபருடன் வந்த கவின் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விபத்தில் காயமடைந்த 3 பேரையும் மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த சதீஷ்குமாரின் உடலை பவானி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்தனர். சுமார் 1500 கிலோமீட்டர் சுற்றுப்பயணத்தை விபத்தில்லாமல் முடித்த யூடியூபர் சந்தோஷ்குமார் திரும்பி வரும் வழியில் சொந்த ஊருக்கு அருகிலேயே விபத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.